ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழாதியாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா. I'm really excited about it because it has interesting soundtracks, and one of which is my favorite, the title song. That's my favorite, and we're going to launch a second trailer today, and I'm excited about that also. I hope you like it. Thank you. எல்லாரும் சொல்கிற மாதிரியே நானும் சொல்ல வேண்டி வரும். கமல் சாரோட வேலை செஞ்சது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய ஆனர் எனக்கு கிடச்சதுன்னு நான் சொல்லுவேன். 24 hours 3 பேர் சத்திருக்காங்க. வாசுவங்க 10 நிமிஷத்துல கூப்பிடுவான்னு சொன்னீங்க. உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுவான். டெஃபினட். நான் திவாகரை பார்த்தேன். இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்க்க அவரை நான் ஃபாலோ பண்ணேன். மென்ஸ் டாய்லெட் சீலிங்கில் ஒரு பேக் ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த பேக் எங்கே எப்படிங்க? திவாகரை ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்துட்டுருக்கேன். இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மேலே இந்த வெள்ளோட்டத்தை பார்த்து விட்ட பிறகு படத்தின் முழு காட்சியையும் பார்ப்பதற்காக ரசிகர்கள் வரிசையில் நானும் காத்திருக்கிறேன். ஏனென்றால் கமல் அவர்களுக்கு உங்களைப் போலவே நானும் ரசிகன். கமல் அவர்களை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தமிழில் நடிக்கும் உலக கலைஞன். அவருடைய மொழி அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம், வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். நீயே உனக்கு ராஜா உனது தலையே உனது கிரீடம் தோழாதியாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா. சார் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் இல்லை இது இல்லை, இன்னும் நம்ம வேறு ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வந்துச்சு. சார் கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்குது, ஸோ அது சொல்கிறாங்களான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார் அது ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், அண்ட் மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது இப்போது கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லேன்னா வேறு எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. பாம்பே என்சிபியில் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க, மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பற்றியும் தெரியும். பாம்பேல என்சிபி அது என்ன, அது நார்காட்டிக் கண்ட்ரோல் ஹீரோ. இப்பொழுது அந்த பாடல் காட்சி இதே வடிவில் படத்தில் வராது, அதை காட்ட முடியாது. அதனால உங்களுக்கு வேறு விதமான ஒரு படத்தொகுப்பில் உங்களுக்கு அதை காட்டுகிறார்கள். யாவரையும் வெல்லும் நாள் வரை 2 கண்களும் தூங்காவனம், புயல் வேளையில் கடல் தூங்குமா அதுபோல் இவன் தூங்காவனம். இந்த படத்தை 40 நாள் எடுத்தாங்க, 38 நாள் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம். பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும்.
ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்துவிட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆயின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. இவங்கெல்லாம் நிஜமாவே இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமானவர்கள். அதனால உங்களுக்கு இனி வரப்போகும் வெற்றிக்கு காரணமானவர்களை கடைசியாக கூப்பிட்டேன். இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள், இந்த மேடையில் இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இன்னும் பல பேர் பின்னணியில் இருந்து எங்களுக்கு உதவியவர்கள் இன்று வர முடியாமல் போயிருக்கிறார்கள். எல்லாரையும் சும்மா ஏதோ மரியாதைக்காக சொல்றேன்னு இல்லை. எங்கள் செட்டில் எல்லாரும் ஒரு குரூவாக, ஒரு ஃபேமிலியாக இருந்து வேலை செய்ததனால்தான் இந்த படம் இவ்வளவு எளிதாக இத்தனை ஒத்திகைக்கான நேரங்கள் ஒதுக்கி செய்ய முடிந்தது. பிரகாஷ், wherever you are, thank you for all the work, for all the rehearsals. எல்லா ஆர்டிஸ்டும் ஒழுங்காக வந்து இந்த படத்துக்கு ரிஹர்சலுக்கு ஸ்கிரிப்டை படித்தாங்க. கை தட்டலாம். இந்த கைத்தட்டலுக்காகவாது மயங்கி இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள், செய்ய கடவுது. நன்றி.